ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கி நியூஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரீம் பிக் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் பாப் காஃப். நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். கண்டிப்பாக கனவு இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாது. அது சின்ன கனவாகவும் இருக்கலாம், இல்லை பெரிய கனவாகவும் கூட இருக்கலாம். அந்த கனவு நினைவாகணுமா இல்லை கனவாகவே போயிடுமா அப்படின்னு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த கனவு அடைய என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த புக்கில் எடுத்து சொல்லியிருக்காரு. சார் பாப் கிட்டத்தட்ட இந்த புக்கில் அட்வைஸ் தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவரோட புக்கை படித்தா என் கனவெல்லாம் நிறைவேறிடுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரியும், அந்த கனவு நிறைவேற்றுறதுக்கு தகுதியான ஆளாக நீங்கள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட என்னம்மா நீ கனவுன்னு சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கனவு வருதுன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறது எனக்கு இங்கே நல்லா கேட்குது. பெரிய கனவு காண்பது ஒரு உயர்ந்த யோசனை, அப்படி இல்லைனா தற்காலிக ஆடம்பரத்தை விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ஆத்தர் பாப் சொல்கிறார். இது முழுக்க முழுக்க உங்களோட யோசனை சிந்தனை பொறுத்த மட்டுமே. ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு பெரிய கனவு காண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தனிப்பட்ட ஆர்வத்தை கொண்டது. நீங்கள் அந்த கனவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உங்களையே மீறி உங்களுக்கே தெரியாமல் ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் அதெல்லாம் ஏற்படும். அப்போது அந்த கனவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆத்தர் பாப் சொல்கிறாரு. கனவு காண்றதுனா என்னன்னே தெரியாத இன்னும் சிலர்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட கல்யாணம் எந்த மாதிரி நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கனவே காண தெரியாத சிலர்லாம் கூட நிறைய கனவு வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், எந்த மாதிரி ஃபேமிலியில் போய் செட்டில் ஆகணும், எந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் தான் கனவு. எல்லாருக்குமே கல்யாணத்தில் நிறைய கனவு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்க போகிற முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டான விஷயம் அது. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்க தான் செய்யும். ஆத்தர் பாப் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்னென்னா, வாட் வில் யூ டூ வித் யுவர் ஒன் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு எஸ் என்கிட்ட ஆன்சர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை என்கிட்ட இதுக்கு ஆன்சரே இல்லையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிக் ஆம்பிஷன் அண்ட் பர்பஸ், அதாவது கெட்டிங் ரெடி டு பிக் ட்ரீம். பிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான கனவு. அப்போல்லாம் நமக்கு தூக்கமே வராது. கண்ணை மூணாலே என்ன நடக்குமோ, மேரேஜ் டே அன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக போகுமோ அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல. அது மாதிரி தான் கனவு காண்றதுக்கு மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ நம்ம எப்பயுமே ரெடியாக இருக்கணும். டோன்ட் கோ அலோன். ஒரு கனவு நோக்கி ஒரு பாதையில் போகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம தனியாக போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா டைமுமே பாசிட்டிவான ஒரு வைப்பில் இருக்க முடியாது. ஸோ நம்மளை சுற்றி பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். கொண்டு போயிருக்கிற டைமில் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க நம்ம கூட இருக்கணும். எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ட்ரீம் எல்லாமே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் அப்படி தான் நழுவி போகும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு டே நான் தான் அப்போவே சொன்னேடா உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற நெகட்டிவ் பீப்புள் நம்ம லைஃப்பில் தேவையில்லை. என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, ஒன்றும் கவலை இல்லை. உங்களை பார்த்து நீங்களே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கோங்க. ஹூ ஆர் யூ? யார் நீ? உனக்கு எதுக்கு இந்த ட்ரீம்லாம் அப்படின்னு கேளுங்க. வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன தான் வேணும்? இந்த ட்ரீமில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேளுங்க. வேர் ஆர் யூ நவ்? இந்த ட்ரீமில் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். எல்லாம் பதில் உங்களுக்கு கிடைக்காம போக போகிறதில்ல. கிரியேட் எ வெர்ஷன் செட்டிங் எ அப்சர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நமக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே என்ன தோணும்? ரொம்ப ஹர்ட் ஆகிறது, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறது, இதுதானே ஞாபகத்துக்கு வரும். இல்லை, ஏன்னா நம்ம எல்லாரையும் அப்படி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரீமில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அது அன்ரீசனபிளாகவும் இருக்கணும், அன்ரியலிஸ்டிக்ஸாகவும் இருக்கணும். ரீசனபிள்னால் நியாயமற்றது, அன்ரியலிஸ்டிக்னால் நம்பகத்தன்மையற்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 20-15 வருஷமாக வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் அந்த இடத்துல ப்ரமோட் ஆக போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் ஏதோ ஒரு ரீசனால் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காம போயிடுது. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பிரேக் டவுன் ஆக தான் செய்வோம், அங்கே யாராக இருந்தாலும். ஆனால் ஒரே அடியாக உடஞ்சி போயிடக்கூடாது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஏன்னா நம்ம லைஃப் எப்போ எங்கே எப்படி வேணாலும் மாறி போகலாம். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட நிறைய பேர் கனவு அந்த ப்ரமோஷனாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சுருப்போம்ல, அதிலேருந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு போகிறதுக்குள்ளே எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர்ஸ், டிஸ்டர்பன்ஸ், ட்ரபிள்ஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி யார் ஓவர் கம் பண்ணி நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க ரியல் வின்னர் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓவர் கம்மிங் ஃபியர் அண்ட் எம்பர்சிங் அன்சர்டனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்ன உடனே என் நண்பர் சொன்னது தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நாமளாக தான் உருவாக்கிக்க முடியும், யாரும் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் அடிக்கடிக்கு சொல்லுவார். அவர் சொன்னது சரிதாங்க. 100ல் 90 பேருக்கு அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களே தான் க்ரியேட் பண்ணிக்கிறாங்களாம். ஆப்பர்ச்சுனிட்டின்ற டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்க கீ தான் ரிசர்ச்.
என்னது ரிசர்ச்சா அப்படின்னு ரொம்பலாம் ஷாக் ஆகாதீங்க. அது ஒன்றும் அந்த அளவுக்கு போரான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு வேணால் ஒரு அழகான சீக்ரெட் சொல்லவா? நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்ப, இல்லை பஸ்ஸில், இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாட்டு நம்ம கூட ஒட்டிக்கிட்டு நம்ம கூடயே வந்துடும். நம்ம சும்மா இருக்கிற டைம்லாம் அந்த பாட்டை ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆனால் ஒரு 2 வரிக்கு மேலே நமக்கு பாட தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து கூகுள்கிட்ட சர்ச் பண்ணுவோம். என்ன பாட்டு, என்ன படம், யார் சிங்கர், எப்போ ரிலீஸ் ஆனது அப்படின்ட்டு. இதுதான் ரிசர்ச். இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு, எனக்கு இருக்க நாலேஜுக்கு இந்த வேலை எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஆனால் நான் வேறு வழியே இல்லைன்னு வேலை செய்கிறேன். அதனால தான் என்னால் கோலோ இல்லை ட்ரீமோ அச்சீவ் பண்ண முடியலையோ என்னவோ அப்படின்னு உங்களை நீங்களே கொஷின் பண்ணிக்காதீங்க. எல்லா வேலையும் சிறந்த வேலை தாங்க. நீங்கள் எதில் சிறந்து இருக்கிறீங்களோ அதில் வேலை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுருங்க. அதுதான் முக்கியம். இம்பார்ட்டன்ட் அண்ட் அன்இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குங்க. அதை உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். எந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம், எதுலாம் இப்போ நமக்கு அவசியம் இல்லை. அதே போல் ஃபோக்கஸ், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். அதாவது நம்மளோட சின்ன பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயின் ஒரு டைமுக்கு ஒரு வேலையை தான் கரெக்டாக செய்ய முடியும். அந்த பிரெயினை போட்டு மல்டி டாஸ்க் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்களேன். அவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஷ் 2 டிஷ்ஷில் கொஞ்சம் சால்ட் அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஒரே சமயத்தில் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக தான் செய்யும். அதனால் நமக்கு நம்மளோட ட்ரீமுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ டஸ் நாட் மேட்டர் ஹவு ஸ்லோலி யூ கோ ஆஸ் லாங் அஸ் யூ டு நாட் ஸ்டாப். அதாவது நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போகிறோங்கிறது முக்கியமே இல்லை. ஆனால் நம்ம ட்ரீமுக்கான பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். நெக்ஸ்ட்டு கிளியர் த பாத். அதாவது கிளியர் த பாத்னா நம்மளை ஏதோ ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது நம்மளோட ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்மளோட லைஃபாக இருக்கலாம், நம்மளோட பார்ட்னராக இருக்கலாம், நம்மளோட ஜாபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அப்டக்கிள்ஸ். நமக்குன்னு நம்ம ஒரு ட்ரீமை செட் பண்ணிட்டு, நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிச்சிட்டே இருப்போம். நடுவில் ஏதோ ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு வருதுன்னா அந்த ட்ரீமை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை நோக்கி போயிடக்கூடாது. இந்த இடத்துல அப்டக்கிள்ஸ் எதுவாக இருக்குன்னா அந்த ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்டுங்கிற அப்டக்கிள்ஸை தள்ளி விட்டுட்டு எப்படி நாம் மூவ் ஆன் ஆகி நம்ம ட்ரீமை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிசல்ட்டில் நம்ம சின்ன சின்ன தோல்விகளை கண்டிப்பாக சந்திப்போம். ஃப்யூச்சரில் வரப்போகிற பெரிய ரிசல்ட்டை பார்க்காம அந்த சின்ன சின்ன தோல்வியை கண்டு நம்மளோட பெரிய ட்ரீமுக்கான பயணத்தை குவிட் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன, குவிட் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. ஆத்தர் பாப் பி ஏ குவிட்டர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே சொல்லியிருக்காரு. டு ஸ்டார்ட் சம்திங் நியூ இஸ் த குவிட் சம்திங் எல்ஸ். புது துவக்கத்துக்காக ஒரு நல்ல விஷயத்தை குவிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணுங்க. நல்ல முடிவு எடுக்கிற திறமை இருக்கும். ஆனால் அந்த ஸ்கில்லை எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுக்காமல் கோட்டை விட்டுருவாங்க. நம்ம அது போல் இல்லாமல் எப்போ எந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கிறோமோ அதை கரெக்டாக எடுத்து நம்ம ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டேக் ஆக்ஷன். அதாவது 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு பெரியவராக இருந்தாலும் சரி, அவங்க ட்ரீமை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். நிறைய பேர் இப்படி ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். ஏன், அது நம்மளாக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக நடக்குமா, இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய யோசிப்போம். ஏன் நம்மளில் சில பேர் நம்ம குழந்தைங்கிட்ட எனக்கு சின்ன வயசில் அந்த ஒரு கனவு இருந்துச்சு, இப்படிலாம் நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நான் ஒன்று கூட பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களால அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. உலகத்தில் கனவு காண்றதுக்கு உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சிலர் மட்டும்தான் அந்த கனவுக்காக போராடுறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ட்ரீமர் ரீச் பண்ணுறாங்க. ட்ரீமரில் 2 ட்ரீமர் இருக்காங்க. ஒன்று டே ட்ரீமர், இன்னொன்று ரியல் ட்ரீமர். அதாவது ரியல் ட்ரீமர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் கூட எங்கேயுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்களாம். இதுவே டே ட்ரீமர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கும் போது நல்ல கனவு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 செகண்ட் சேர்த்து தூங்கி அந்த கனவை என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்களாம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் டே ட்ரீமரா இல்லை ரியல் ட்ரீமரா? எக்ஸ்பெக்ட் செட்பேக். என்னங்க செட்பேக்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? லைஃப்பில் வர ப்ராப்ளம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், ட்ரபிள்ஸ் இதெல்லாமே செட்பேக்கில் தாங்க வரும். அதாவது க்ரோத் ஓரியன்ட் மைண்ட் செட்டில் நம்ம இருந்துக்கணும். எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் மட்டும்தான் இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறான விஷயம். சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா அவங்க லைஃப்பில் கடந்து வந்த ஃபெயிலியர், பெயின் எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பர்சனுக்கு ஹாப்பியான லைஃப் மட்டும் இருக்க போகிறதில்ல. அந்த லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரியிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஒர்க் பிளேஸில் நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லை அன்ஃபேராக நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்கலாம்.
ஏன் வேலையே நம்மளை விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஸ்ட்ராங்கான அண்ட் ஸ்ட்ரென்த்தான பர்சனாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பிரேக் டவுன் ஆக தான் செய்வோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யோகா, எக்ஸசைஸ், உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்ம இந்த புக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக சஸ்டெயின் அண்ட் பிலீவிங் யுவர் செல்ஃப் இஸ் த ஃபஸ்ட் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இது ரொம்ப நாளாகவே என்னோடய மொபைல் வால்பேப்பராகவே இருந்துச்சுங்க. லைஃப்பில் நம்மளை விட்டு எது போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நம்ம மேலே நமக்கான பிலீவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கோலை நோக்கியோ நம்ம ட்ரீமை நோக்கியோ ஒரு அரை இன்ச் நம்ம எடுத்து வச்சாலும் 100% நம்ம மேலே நமக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கணும். கனவுங்கிறது வெறும் கனவு மட்டும் இல்லைங்க, அது நிறைய பேரோட வாழ்க்கையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.